ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்லு அர்ஜுனா மேட்ரு எடுத்து கொண்டிருக்கிறது ஆந்திராவில் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஒரு நடிகர் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த படத்தோடைய தேட்டருக்கு படம் பார்க்க போகிறாரு. அதுக்கு இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வீட்டெல்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்க. கண்ணாடி நடையில் உடச்சிட்டாங்க, கல் எடுத்து எறிஞ்சு. அதுக்கப்புறம் தக்காளி முட்டையெல்லாம் கொண்டு வந்து வீசியிருக்காங்க. யார் அப்படின்னா, அந்த ஹைதராபாத்தில் புகழ்பெற்ற ஓஸ்மானியா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10-15 பேர் வந்து ஜூப்ளி ஹில்ஸில் இருக்கக்கூடிய ஜூப்ளி ஹில்ஸ் மிக அழகான பகுதி. ஹைதராபாத்தில் சூப்பராக இருக்கும். அப்படியே எல்லாம் ஒரு மலை மாதிரி மேடு பள்ளம் இப்படி இருக்கும். ரொம்ப அழகான விஐபிஸ் வசிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த பகுதியில் இருக்க அல்லு அர்ஜுனா வீட்டுக்கு வந்து கேட்டெல்லாம் தாண்டி குதித்து கண்ணாடியில் கல் எடுத்து எரிஞ்சிருக்காங்க, தக்காளி எடுத்து வீசியிருக்காங்க, பயங்கர பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதனால என்ன ஏது அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நியூஸில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் டீட்டெயிலாக உள்கூத்து என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ரேவந்த் ரெட்டி அவர் தான் வந்து தெலங்கானா முதலமைச்சர். அதாவது ஆந்திராவிலேருந்து ரெண்டாக பிரிஞ்சது தான் தெலங்கானா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தெலங்கானா வந்து ஆந்திராவோட தலைநகர் ஹைதராபாடாக இருந்தது. அதில் வந்து என்னென்னா தெலுங்கானா அப்படின்ற ஒரு தனி மாநிலம் பிரிக்கப்பட்டது. அது என்ன, 2 பேருமே தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்குனா இவர்கள் 2 பேருக்கும் தாய்மொழி தெலுங்கு தான். இருந்தாலும் தெலுங்கானா வேறையாக பிரிக்கப்பட்டது, ஆந்திரா வேறையாக பிரிக்கப்பட்டது. இந்த தெலுங்கானாவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் இதில் நடிகர்கள் எல்லாருமே என்னென்னா, இப்போ நம்ம நடிகர்லாம் மதுரைக்காரர் இருப்பார், ராஜபாளையத்துக்காரர் இருப்பார், கோயம்புத்தூர்காரர் இருப்பார், இப்போ சத்யராஜ் கோயம்புத்தூரில் இருக்கார், இப்போ கமலஹாசன் பரமக்குடியை சேர்ந்தவர், அப்புறம் வந்து விக்ரம் பரமக்குடியை சேர்ந்தவர், இப்படி பல்வேறு ஊர்களை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய தலைநகரம், வீடு, வாழ்க்கை, படிப்பு எல்லாமே என்ன சென்னையாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஆந்திராவிலே இருந்தது எல்லா நடிகர் அவர்களுடைய இதெல்லாம். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அல்லு அர்ஜுனா சென்னையில் படித்தவர். சென்னையில் வந்து +2 வரைக்கும் சென்னையில் படித்தவர் தான். அதுக்கப்புறம் தான் அவர் ஹைதராபாத்தில் போய் காலேஜில் சேர்றாரு. சரிங்களா, இது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேவந்த் ரெட்டி அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ஆந்திரா அப்படின்னாலே சினிமாக்கு இருக்கீங்க இருக்க ஊர், சினிமாக்காரங்க ஈஸியாக வந்து ஆட்சிக்கு வந்துடலாம், கட்சி ஆரம்பிச்சிடலான்றது அந்த படுகையாவெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. என்டி ராமாராவ் காலத்துலேருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த லட்டு விவகாரத்தில் போட்டு இப்போ கேவலப்படுத்திக்கிட்டு இருந்த யாருன்னா பவன் கல்யாணுக்கு இருந்தது 4.5% ஓட்டு. சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் சேர்த்து துணை முதல்வர் அளவுக்கு கொண்டு போயிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு 2-3% ஓட்டு கம்மியாக இருக்குது. ஸோ அவர் வந்து இந்த டிக்கெட்டை வந்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு அவர் இது பண்ணிட்டாரு. அதுக்கு பரிகாரமாக கொடுத்துருக்காரு. இப்படி சினிமாக்காரவங்க ஆந்திராவில் வரலாம், ஆனால் தெலங்கானா வரவே விடக்கூடாது அப்படின்றது தான் ரேவந்த் ரெட்டியோட இது என்னன்னா, இப்போ என்ன குற்றச்சாட்டு, கொடூரமாக வச்சு டைட் பண்ணிட்டாங்க. யாருன்னா, பிடிச்சி உள்ளே வச்சிட்டாங்க, ஜெயிலே போட்டாங்க. ஜெயிலில் போட்டு பெயிலில் வந்திருக்காப்புல. இல்லை, ஜெயிலில் போடலை, ஜெயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இமீடியட்டாக அன்றைக்கி நைட்டே வந்து சட்டத்துறை வந்து பெயில் கொடுத்துருக்கு. ஏன்னா, அதாவது கீழ் கோர்ட் வந்து தண்டனை கொடுத்த பிறகும் மேல் கோர்ட் வந்து அவருக்கு பெயில் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அரசியலில் சகஜன்ற மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்காக கல்லை விட்டு எறிஞ்சாங்க, என்ன ரேவந்த் ரெட்டி என்ன பண்ணார்னா, சட்டசபையிலே வச்சு பீஸாக கிழிச்சு விட்டார். என்ன கிழிக்கிறாரு அப்படின்னா, ஹிந்திலையும் தெலுங்குலையும் பேசுகிறாரு. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, படத்துக்கு பர்மிஷன் வாங்கலை. முதல்ல படத்துக்கு போகிறதுக்கு பர்மிஷன் வாங்காமல் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அதில் அந்த பொண்ணு வந்து மூச்சு இறைத்து கீழே விழுந்துடுது, அந்த குழந்தையும் விழுந்துடுது. அப்படி இருந்தும் உள்ளே போன அல்லு அர்ஜுனா என்ன பண்ணுறாப்புலன்னா, படத்தை ஃபுல்லாக பார்த்துருக்காரு. ஏன்னா இப்போ திருப்பி வந்து அல்லு அர்ஜுனா எப்படி வெளியில் வருவார்ன்றதுக்காக ஒரு கூட்டம் கூடும்போது ஏசிபி, அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து உள்ளே போய் நேராக அல்லு அர்ஜுனாட்ட சொல்கிறாரு, ஐயா இங்கே பாருங்கள், நீங்கள் உள்ளே வரும்போதே ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸான நிலைமையில் கொண்டு போய் இறந்தே போயிட்டாங்க, நீங்கள் ஒழுங்காக கிளம்பி வாங்க அப்படின்னா, இவர் அதை பற்றி காதலே வாங்காத மாதிரி உட்காந்து பால்கனியில் படம் பார்த்துட்டு இருந்திருக்காப்புல. இதைத்தான் கொடூரம்னு சொல்லி, கொடூரன்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தாமல் ரேவந்த் ரெட்டி சட்டசபையில் சொல்கிறாரு. அந்த நடிகர் வெளியில் வந்து முண்டி அடித்து கூட்டம் வருது, அதுலேயே ஒரு அம்மா இறந்துருது, ஒரு குழந்தைய வந்து சீரியஸாக பிரெயின் டெத்துன்னு சொல்லி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. உள்ளே போய் ஏசிபி சொல்கிறாரு, சார் டக்குன்னு கிளம்பி வந்துடுங்க, வந்துட்டீங்க, அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்கள் வாங்கன்னா காதலே வாங்காமல் உட்காந்ததுனால அதுக்கப்புறம் ஏசிபி போய் உள்ளே சொல்லியிருக்காரு, அரெஸ்ட் பண்ணி அப்படி தூக்கி உள்ளே வச்சுருவோம், ஒழுங்காக வெளியே வரையா இல்லையான்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் முக்கால்வாசி படம், அதாவது படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்பயும் வெளியே வராரு. வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காப்புல, அடுத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, வெளியில் வந்த உடனே மேலே ரூஃப் ஓப்பன் பண்ண கார் இருக்குல்ல, அதில் ஏறி அதுக்குள்ளே தலையை விட்டு எல்லோரும் கையை காட்டிட்டு வந்திருக்காரு. அப்போ இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்குது. அந்த குறிப்பிட்ட பகுதியில் பார்த்திங்கன்னா 10 தேட்டர்கள் இருக்குது. ஒரே ஏரியாவில் 10 தேட்டர் இருக்குது. அப்படி இருக்கும்போது அது ஒரு குறுகலான ஒரு தெருவு. அதில் வந்து இவ்வளோ கூட்டம் வந்தால் சமாளிக்க முடியாதுன்றது
காவல்துறைக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். தெரிந்திருந்தும் அந்த பகுதியில் போய் கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அதனால தான் அவர் மீது நடவடிக்கை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அல்லு அர்ஜுனா உடனே ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து யதார்த்தமாக நடந்தது, அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு ஆக்சிடெண்ட்டு, இது ஒரு இன்சிடெண்ட் கிடையாது, ஒரு ஆக்சிடெண்ட்டு. நான் வந்து படம் பார்க்க போனேன், இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது, அந்த பெண்ணுக்கு எவ்வளோ நான் 25 லட்ச ரூபா கொடுக்குறேன்ட்டு, அந்த குழந்தையோட நிலை என்னன்னு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் அப்படின்லாம் ஒரு வடையை சுட்டிருக்காப்புல. இருந்தபோதும் நசுக்கி விட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ இதில் விஜய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு இப்படிப்பட்ட நடவடிக்கையில் எடுத்திருந்தால் விஜய் போன்றவர்கள் இது மாதிரியெல்லாம் பேச மாட்டாங்க. அரசியலே தெரியாமல் தகர செட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எங்கேயோ 100 கிலோமீட்டருக்கு முன்னாடி மழை வந்தவனுக்கு அவனை பஸ்ஸில் வர சொல்லி, பாதிக்கப்பட்டவனை பஸ்ஸில் வர வச்சு அவனுக்கு 1000 ரூபாய்க்கு நீ அரிசியும் பருப்பும் கொடுக்கறதுக்கு அவனா பிச்சையாக எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியான சைக்கோக்கள், மெண்டல்தனமான அரசியல் சைக்கோக்களை எல்லாம் வச்சுக்கொண்டு இவர்கள்லாம் அன்றைக்கே வந்து 4 பேர் செத்து போனான். விஜய் இப்போ மாநாட்டுக்கு வரேன்னு சொல்லி 4 பேர் ஒரே நாளில் இறந்தான் பைக்கில் வந்து. அன்றைக்கி அதுக்கு விஜய்க்கு இந்த மாதிரி ஒன்று நிலைமையை கொடுத்துருந்தா இந்த மாதிரியான இது வந்திருக்காது அப்படின்னு தான் இப்போ தமிழக அரசியலில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. நம்ம முதலமைச்சர் என்னங்க அது இப்படிலாம் நடவடிக்கை எடுக்காதனால தான் கண்டவெல்லாம் ஆடுறான் தமிழ்நாட்டில், அரசியல் தெரியல. அதாவது அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், இவர்கள் தான் ஆளணும், முக ஸ்டாலின் தான் ஆளணும், எடப்பாடி தான் ஆளணும்லாம் கிடையாது. ஆனால் அரசியல் தெரியாமல், மக்களோட இல்லாமல், மக்களுக்காக வராமல், தன் சுயநலத்துக்காக காசு அடிக்கணுன்றதுக்காகவும், தனக்கு வந்து மார்க்கெட்டு போச்சு, இனிமேல் வந்து பிற்காலத்தில் நம்ம வந்து அரசியலுக்குள்ளே போய் எதாவது பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தோடு வரக்கூடிய நபர்களை அடித்து துரத்த வேண்டும். அவர்களுக்கு அல்லு அர்ஜுனாவை போன்ற நடவடிக்கை கட்டாயம் தேவை. அப்போ தான் வந்து இந்த ஊரில் வந்து ஒழுங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. இப்போ ஒஸ்மானியா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய அளவு இந்த பிரச்சனையை விடுறதா இல்லை, 1 கோடி ரூபா கொடு, நீ எதுக்கு இப்படி பண்ண, நீ எதுக்காக படம் பார்க்க போன அப்படின்ற மாதிரியான ஒரு இதை தான் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அவர்களையும் காவல்துறை அள்ளி கொண்டு போயிருந்தா கூட இந்த போராட்டம் தொடரும், நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்ற மாதிரியான இப்போ விஷயத்தை அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்படி ஆந்திராவில் சலசலப்பை ஏற்படுத்திட்டு சட்டசபை வரைக்கும் போயிடுச்சு. அல்லு அர்ஜுனா கண்டனம். அதாவது சிஎம் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து எதுக்காக போன, ஏன்னா நீ போனால் பிரச்சனைன்னு தெரியுது, ஒரு ஏசிபி கூப்பிட்றாரு, கூப்பிட்டதுக்கப்புறமும் போனேன் அப்படின்னா அப்போ என்ன இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு யார் காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை சபாநாயகர் முன்பு நேற்று முன்தினம் சட்டசபையிலே அறிவிச்சிருக்காரு. இப்போ அல்லு அர்ஜுனால் எடுத்து போயிருக்காப்புல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயம். இந்த நடிகர்கள்லாம் பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா தலகால் புரியாமல் ஆயிடுவாங்க. எல்லாரையும் நம்ம சொல்லலை, சிலரை. தமிழ்நாட்டிலலாம் அப்படி எல்லாருமே கிடையாது. குறிப்பாக விஜயை தவிர இப்போது உள்ள நடிகர்களில் பார்த்திங்கன்னா, விஜய் இன்னும் 1-2 பேரை தவிர என்ன அப்படின்னா, இந்த மாதிரிலாம் வந்து மமதை வெற்றியை வந்து தலைக்கு ஏற்றிக்கிட்டு நம்ம தான் பெரிய ஆள், நம்ம தான் இந்த மக்கள் செல்வாக்கு படைத்தவர்கள், நம்ம சொன்னால் எல்லாம் கேட்பான், நம்ம சொன்னால் எல்லாம் நிற்பான்னு சொல்லி இந்த கதை சொல்ல வர டைரக்டர் இருக்கான் பாருங்கள். இப்போ வந்து காத்திருக்கிறது, அப்பாயின்மெண்ட்டுக்கு காத்திருக்கிறது, கதை சொல்கிறதுக்கு அப்படியே ஒரு எப்படின்னா, வாழ்க்கையே நீங்கள் தான் தலைவா, எனக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு கதையை சொல்லுவேன், அதோட வாழ்க்கையை செட்டில் ஆகிடலான்ற தனி மனிதன். அவன் வந்து நல்ல கதையாக இருந்ததுன்னா அவன் செட்டில் ஆகிறக்காக ஒரு பெரிய நடிகரை பிடிக்கிற தப்பு இல்லை. அந்த நடிகர் தேடி வராது அப்படின்றதுனால நீ வந்து இந்த மாதிரி வந்து தமிழக மக்களையவே அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு நினைக்கிறதும், அவர்கள் எல்லாமே நம்ம உனக்காக காத்திருக்காங்கன்னா நீ தான் ஏதோ கடவுளின் தூதன்ற மாதிரி நினைக்கிற மமதை மண்டையில் ஏற்றிருக்காங்க. இல்லை, இவங்களுக்கெல்லாம் இது போன்ற அடித்தா தான் சரியாக வரும். ரேவந்த் ரெட்டி போன்ற நடவடிக்கைகள் இருந்தால் மட்டும்தான் இவர்களே அடக்க முடியும், கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். ஏற்கனவே ஜெயலலிதா கொண்டு போய் கையை கட்டி நிற்க விட்டுச்சு பாருங்கள், ஊட்டிலையும் இதுலேயும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் கையை கட்டி நிற்பீங்க, இல்லை விட்டால் வந்து இதுன்னுவீங்க, மன்னராட்சி வாரிசு அரசுன்னு ஏதோ ஒரு நாயை கூப்பிட்டு அவனுக்கு காசை அவன்கிட்ட இது பண்ணிவிட்டு அவன்கிட்ட இது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரேவந்த் ரெட்டி அல்லு அர்ஜுனாவுக்கு வைத்திருக்க சூடு என்பது இந்தியா முழுவதுமே நடிகர்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு சூடாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.